வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரா 350 தான். இந்த வண்டி பார்த்தீங்களாக்க ஒரு BS6 வேரியண்ட்டு, 2022 மாடலு. மொத்தமே பார்த்தீங்களா 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. கம்பெனிலேருந்து 2 டயருமே கழட்டிட்டு இப்போ புது டயர் 2 டயருமே போட்டாச்சு. வண்டியுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்காது. வண்டி அவுட்லுக் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் சீட்டு நல்லா ராயலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கணும்னு நினைப்பு போகிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்களா இந்த வண்டி பார்த்தீங்களா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சொகுசுமே பார்த்தீங்களா நம்ம நார்மலாக கிளாசிக்கை காட்டிலும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ராவுக்கு நல்ல சொகுசு இருக்கும். பழைய நம்ம அந்த கட்ட சீரில் தாத்தா பாட்டி வீட்டில் கட்ட சீரில் உட்காந்து போகும் பார்த்தீங்களா, காலை ஆட்டிகிட்டு உட்காந்துருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கும். வண்டியோட என்ன சொல்லுது நேட்டோம்னா பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்களா நல்லா சொகுசாகவும் இருக்கும். நம்ம நாட்டில் ஃப்ரீயாக உட்காந்து போகிறவங்களாம் இருக்குது, நல்லாயிருக்கும். இது நல்லா வளர்த்தியானவங்க உங்களை மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்களா ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்களாக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா புது ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்காரு கஸ்டமர். வண்டி குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பம்பர் பார்த்தீங்களா ராயல் என்ஃபீல்டு பம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை பம்பர் வாங்கி மாட்டிருக்காரு. என்ன சொல்லுது இண்டிகேட்டருக்கு எல்லாத்தையுமே கிரில் செட் வாங்கி மாட்டிருக்காரு. எதுவும் குறை சொல்கிறவங்க வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீ புது வண்டி இந்த வண்டி கிடைக்காது. கம்பெனிலே நிப்பாட்டிட்டாங்க. பூரா ரீபான் இன்ஜின் வரதுனால ஓல்ட் டைப் இன்ஜின் வரதில்லை. இந்த இன்ஜின் என்னான்னு கேட்டோம்னா ஓரளவுக்கு சைலன்சர் இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போடுறது வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிறேன். நீங்களே பாருங்கள். எல்லாம் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்ட சொல்கிறேன். காட்டு சரி க்ளோஸ்அப்பில் காட்டு. டயர் கண்டிஷன் பாருங்கள் நீங்களேவும். ரியர் டயர் புது டயர் தான், MRF டயரு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயரு, அதுவுமே புது டயரு. வண்டி கண்டிஷன் எதுவும் குறை இல்லை. வண்டி கிரில் சீட்டெல்லாம் மாட்டுக்கு இண்டிகேட்டர் இருக்குது. பம்பர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பம்பர் தான், பட்டர்ஃப்ளை பம்பர் போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். டார்க் மெட்டாலிக் ப்ளூ கலரு சூப்பராக இருக்குது. வண்டி அவுட்லுக் எல்லாமே நீங்களே பாருங்கள். சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. ஒரிஜினல் ஓட்டம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வேணும்ன்ற செக் பண்ணுறதா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிண்ணே. லேட்டஸ்ட்டில் கிக்கர் வர டைப்பு எல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் வர லேட்டஸ்ட் வர எல்லா வண்டி ஸ்கூட்டர் கொண்டு எல்லாத்துலேயுமே கிக்கரை கட் பண்ணிட்டாங்க. இதில் எல்லாம் கிக்கர் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும், பக்காவாக இருக்கும். வண்டி செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் புது ஸ்ப்ராக்கெட் நீங்களே பார்த்துக்கோங்க. கண்டிஷன் எதுவும் குறை இல்லை. அதில் TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி எதுவுமே நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. போக்ஸில் இருக்குது அந்த கோல்டு கலர் கூட இன்னும் மங்கல் அப்படியே இருக்குது. நீட்டாக இருக்குது. நீட்டாக தெளிவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமரு. அருமையாக இருக்குது வண்டி. 2 வருஷம் ஆகுதுன்னா 2 வருஷத்துக்கு மாதத்துக்கு 1000 கிலோமீட்டர் கணக்கு வச்சு ஓட்டுற மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக பக்காவாக வச்சு ஓட்டியிருக்காரு. சிங்கிள் சேனல் ABS எல்லாமே தெளிவாக நீட்டாக இருக்குது வண்டி. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் இல்லை. வண்டி நீங்களே பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் ஒன்று மட்டும் இல்லை. அதுவுமே புதுசு நாங்கள் வாங்கி போட்டு கொடுத்துருவோம். கையோட போட்டு கொடுப்போம், கொடுக்காம கொடுக்க மாட்டோம். இந்த வண்டியில் ஏதாவது போலீஸ் ஃபைன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்களே குறைச்சிக்குவோம். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கொடுக்க மாட்டோம். வண்டியை வர்றவங்க கம்பல்சரி ஏதாவது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொண்டு வாங்க. பார்த்துட்டு நாங்களே என்ன செய்யணும்னா கம்பல்சரி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் டேட்டம் சொன்னோம்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையில் கொடுத்துருவோம். வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வண்டி இருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.